எப்படி வருது என்கிட்ட எங்களுக்கெல்லாம் வருமா? எல்லாருமே வரும்ண்ணா, எல்லாருமே பாக்கலாம்ண்ணா. அந்த உலகத்துல பேர் லட்சக்கணக்கான பாக்க போறோம். புரியா பேசு. கையில வச்சு நான் பேசுங்க இப்படி மாட்டிக்கணும். மாட்டிக்கணும் பேசுனா ஓகேவா? ஓகே பேசுடா. எப்ப பேசினா சொன்னதா ரெடி ஒன் ஆர்மி 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. இப்போ என்ன கேள்வின்னா, இப்போ ஆட்சிக்கு யார் வந்தா நல்லா இருக்கும், எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவாங்க அதை சொல்லு. ஆட்சிக்கு யார் வந்தா நல்லா இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வந்தா. இல்ல எடப்பாடி, அதுவும் கூட்டணி வேஸ்ட். ஸ்டாலின் எல்லாரும் விட்டு போடி போட்டாங்கன்னா கடைசியில் இன்னைக்கு அவர் தான் மெஜாரிட்டி போறாரு, அவர் தான் வரப்பாரு. இல்ல ஒரு பொதுவாக பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கிற இது ஜென்ரேட்டில் பார்த்தோன்னா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எதுக்காக ஸ்டாலினுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன்? ஓகே, இது நல்ல கேள்விதான். இது நம்ம எப்படி சொல்றதுன்னா, இது கூட்டணி ஆட்சியில் ஸ்டாலின் ஏற்கனவே கூட்டணி வைக்கல, அவர் சோ ஆட்சியில் தான் இருக்கிறாரு ஸ்டாலின். இப்ப எதிர்ப்பு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காரு தெரியுமா? சின்ன சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் கூட்டணி வச்சிருக்காரு. சரி, எனக்கு அதெல்லாம் விட அவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரு சொல்லு ஃபர்ஸ்ட். அவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னா, இதுல பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபேமிலியை எடுத்து ரன் பண்றதே கஷ்டம். ஒரு ட்ரைனிங், இப்போ என்னோட தொழில நான் ஒரு கொத்தனாரு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நான் அந்த வேலையை செய்ய முடியும். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அந்த வேலையை செய்யணும்னா யாராச்சும் அது ஒரு கத்துக்குட்டி வர்றான், அவனுக்கு அன்னைக்கு தேவை எவ்வளவு சம்பளம், அன்னைக்கு ஏதோ பொண்ணு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட வாங்கி போயிடுறான். மறுநாளைக்கு இன்னொருத்தன போய் நம்ம போய் தேடணும். அதனால எதுனால எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஆட்சியில எக்ஸ்பீரியன்ஸ், இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கீழே தான் அந்த வேலையை பண்ண முடியும், அந்த ஆட்சியை நடத்த முடியும். சரிண்ணா, இப்ப டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு ரேப் நடக்குது, அது என்ன பண்ணலாம் சொல்லு? ஸ்டாலின் ஆட்சி தான் வரணும்ன்ற, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா வேணும் போடணும் அப்படின்ற. டெய்லி ரேப் நடக்குது, அது என்னதான் சொல்யூஷன்? சரி, யார் தான் வந்து சரி பண்ணுவாங்க? உடனே தனி மனிதன் ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தன் தப்பு பண்றான்னா வீட்டுல அடங்காதவன் வெளியே அடங்கிடுவாங்க. ஓகேவா? ஆனா வெளியே அடங்காதவன கவர்மெண்ட் தான் அடக்கணும், அதுக்குதான் போலீஸ் இருக்கு. ஆனா இங்க அது சரிப்பட்டு வரலையே, டெய்லி ரேப் கேஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா நீ திருப்பி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற. சரி, உனக்கு பொண்ணு இருக்காங்கல்ல, பத்திரமா போயிட்டு வர முடியுமா? ஒரு இல்ல என் பொண்ணு இப்படி போயிட்டு வந்துடும் ஒரு நம்பிக்கையா நிம்மதியா இருக்க முடியுது அவனால? நீங்க சொல்றது எல்லாமே ஒரு வாஸ்தவம் தான். இதுல வந்து அவங்க வந்து அதுக்கு ரூல்ஸ் அவங்க கொடுத்தது வந்து இப்படி போலீஸ்க்கு அவங்க ஆட்சியில இவங்க எடுக்கணும். ஆட்சி எடுத்தாக்கா அந்த பயம் இருக்கும். இதுல அவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து எல்லா ஆட்சியும் நான் கொடுத்துட்டு இவங்களை இறக்க சொல்லி அவங்கள இந்த மாதிரி போலீஸ்காரங்க நல்ல பவர் தான் கொடுத்துக்கிறாங்க. ஆனா எல்லா போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பேசிக்கிறாங்க, நடந்துக்கிறாங்க. அப்போ ஆட்சி சரியில்லை. கரெக்டா? ஆட்சி சரியில்லை. ஒரு கொத்தனாரு நம்ம போறோம் மார்க்கெட்டுக்கு காலையிலே போறோன்றப்ப எதுக்கு போறோம், நம்மளும் போய் போய்க்கணும்ன்றத நம்ம போறோம். ஆனா காலையில வச்சு சரக்கா போட்டு போயிருக்கிறான் எல்லா இடத்துலயுமே. இது காலையில அது எங்க விக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா சரக்கா போட்டு காலையில வேலைக்கு வராத குடும்பத்துல சண்டை வருது. ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றேன். அவர் ஆட்சியில் தான் காலங்காத்தால பிளாக்ல விக்கிறாங்க. ஸ்டாலினா வந்து விற்க சொன்னாரு, காலையில பிளாக் விப்பீங்க சாரா விப்பீங்கன்னு சொன்னாரு. அப்ப அவன் திருட்டுத்தனமா விக்கிறான்னா கடையை நீ சீல் பண்ணணும்ல, அரெஸ்ட் பண்ணணும், அவங்க ஃபைன் பண்ணணும். இப்ப யாரு வந்து தப்பு பண்றதாங்க? ஸ்டாலின் வந்து அப்ப பர்மிஷன் தராரு பிளாக்ல விக்கிறதுக்கு. எல்லாம் பாத்துமானா எல்லாத்துக்கும் ஸ்டாலினா போக முடியும். அந்த கடைங்களுக்கு அந்த ஊர்களுக்கோ போக சொல்ல. அவரு போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லல. அவரு கீழே இருக்கிறவங்க அதை பாத்துக்கிறவங்க சரி பண்ணுவாங்க. அவங்களும் அதை பார்த்துதான் சொல்லுவாங்க, நாங்களும் இதை வந்து பராமரிச்சுக்கிறோம் பார்த்துதான். அவனுக்கும் தெரியாது, பார்த்துன்னு தான் இருக்காங்க, எங்க சரி பண்றாங்க அவனுக்கும் தெரியாது. அந்த தப்பு நடக்குது, அந்த தப்பு நம்ம என்ன பண்றது? அது நம்மளும் பொதுமக்கள் அதை எடுத்து நம்ம கேட்கலாம். நீ தெளிவா இருக்கன்றியா இல்லன்றியா? நீ கரெக்டா சொல்லுனா. காலங்காத்தால உன் வேலைக்கு உனக்கு தேவையான வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு சரக்க போட்டு சுத்துறாங்க, என் வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்னு புலம்புற. ஆனா அவருக்கே ஓட்டு போடணும்ன்ற. உன் பொண்ணு வந்து பத்திரமா வெளியே போயிட்டு வரமான்னா எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல அப்படின்ற. ரேப்பும் நடக்குதுன்ற. ஆனா திருப்பி அவருக்கே ஓட்டு போடணும்ன்ற. என்னன்னா மைண்ட் செட்ல சிலருது இருக்கிற. நீ ஒரு வீடு கட்டுற 4 வீடு கட்டுறது மேட்டர் இல்ல. இது சின்ன சின்ன விஷயம். இது வந்தா சரி பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து வரணும். அது வர வைக்கிறதுக்கு அவங்க பண்ணல. வேற ஒருத்தர் புதுசா வர்றாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு. சீமானாக்கு போடு, இல்ல தளபதி போடு, விஜய் வர்றாரு அவருக்கு போடு. தளபதி போடுன்ற. அவர் புதுசா வந்துக்கிறாரு ஆட்சிக்கு. அவருக்கு சின்ன தெரியும், ஆட்சியை பத்தி சின்ன தெரியுமா? இப்ப அவரு 250 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் அதை விட்டுட்டு பண்ணணும் அப்படின்றாரு. அவரு என்ன தலையெழுத்தா வர்றாரு ஆட்சிக்கு வர்றாரு. சரி, இப்போ எங்க போயின்னு இருக்கோம்? சாப்பாடு வாங்கினதுக்கு அங்க ரைட்லயா நம்ம கழிவு நேரத்துக்கு போறோம். சரி சொல்லு. இப்போ ஆட்சியில இப்பதான் சொன்னேன் உனக்கு, இதுக்கு முன்னாடி அவன் குடும்பத்தை அவன் மெயின்டைன் பண்ணல, அவன் முடியலன்னா ஆட்சின்றது பெரிய இது. சரி, கலைஞருக்கு எத்தனை வைஃப் சொன்னா? அவருக்கு 10 வைஃப் 20 வைஃப் 10 வைஃப் 20 வைஃப். ஆனா அவர் மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாரு, இவர் பண்ண மாட்டாரா? இவர் பண்றது நான் தப்பு ரைட் எல்லாம் சொல்லல. அவங்க குடும்ப விவகாரம் எல்லாம் வேணாம். இவர் பேர்ல ஏதாச்சும் பர்சனலா வெளிய மக்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்காருன்னு சொல்லிருக்காரு விஜய். சொல்லு. ஏதோ கெடுதல் பண்ணலன்னு நல்லது பண்ணிருக்காரு கோடி கணக்குல நான் பாத்துருக்கேன்.
சரிவா அதாவது இப்போ ஒரு பையன் அவன் பேர் பாலா, அவன் இன்னைக்கு எத்தனோ கோடி மக்களுக்கு ஆட்சியில இருக்கிற ஒருத்தர் வேலை செய்ய மாட்டேன்றாரு, அதை பத்தி கேட்க மாட்டேன்றா. உன் பொண்ணுக்கு வந்து பத்திரமா போயிட்டு வரதுக்கு எதுவும் இல்ல, ஒயின் ஷாப் தான் இருக்கிறான், ஊழல் பயங்கரமா பண்றான், எல்லா தப்பு பண்றாங்க, அவங்கள புடிச்சு கேட்காம அவங்களுக்கே ஓட்டு போடணுன்ற ஆட்சியிலே ஒருத்தர் இல்லாத புடிச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? நீ ஸ்டாலினை விட்டுட்டு கேப்டனுக்கு இவரு விஜயகாந்த் கட்சி கூட இப்ப ஸ்டாலின் கொடுத்தா கூட்டணி தெரியுமா அது உனக்கு? ஆமா கூட்டணி தான். சரி இப்ப நம்ம பரம எதிரி யாரு? விஜயகாந்தோட பரம எதிரி தான் டிஎம்கே. ஆனா அவங்க கூட போயிட்டு இவங்க அவங்களுடைய வைஃப் பிரேமலதா அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து விஜயகாந்த் உயிரோடு இருந்தா இதெல்லாம் பார்த்தா என்ன ஆவார் அந்த மனுஷன்? அது நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம போய் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. சரி இப்ப நீ எடப்பாடிக்கு போட்ட மட்டும் ஆட்சி, எடப்பாடி பிஜேபி கூட இருக்குண்ணா, இல்லையா அந்த மனுஷனுக்கு போடுறதுக்கு நான் சொல்லு. பிஜேபி கூட இருந்தா உனக்கு தெரியும்ல. அப்போ விஜய்க்கு போட்ட மட்டும் அவரு ஜார் கூட சீமானுக்கு போனா, சரி சீமானுக்கு மட்டும் போட்டா நோ என்னடா நீ ஆல்ரெடி இருக்கிறவங்க ஒழுங்கா இல்லன்றதா புது ஆளுக்கு போனா அப்படின்ற. ஸ்டாலினுக்கு போட்டாலும் அந்த தப்பு நடக்கும், எடப்பாடிக்கு போட்டாலும் தப்பு நடக்கும், விஜய்க்கு போட்டாலும் அது நடக்கதான் செய்யும். இப்போ எல்லாரும் உட்கார்ந்தாலும் இந்த தப்ப யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த இடத்துல மெயின்டைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, நான் இப்பதான் வந்து நான் சீட்ல குந்தி இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க அவனும் சொல்லுவான். இதே நீ விஜய் வந்து உட்கார்ந்தாலும் சீட்ல அவருக்கு மெயின்டைன் பார்க்க நல்லா. சரி இப்ப யாருக்கு தான் ஓட்டு போடலாம் சொல்றேன் சொல்லு. இவன் சொல்றான் காலையில பிளாக்ல திறக்கிறாங்கன்னா அப்போ அந்த தப்பு நடந்துதாச்சு. நீ நடக்கும் சொல்ற, இப்ப நடந்துட்டு இருக்கு, அதை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் நான் சொல்றேன். ஒரு ஆள் 50 ரூபாய் ஆந்திராவில் 15 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்கி வர்றான், ஒரு செகண்ட் தான் வாங்கி வர்றான், ஒரே செகண்ட்ல என்ன பண்றான், பாதிக்கு பாதி வச்சு சம்பாதிக்கிறான். சீமான் வந்தா அது தப்பு நின்றுமா சொல்றாரு, நான் சரி பண்ணுவேன் சொல்றாருடா. எல்லா பஞ்சாயத்துலயுமே சொல்றாங்க. அதிசயமான சொல்லிக்கிறாரு, ஏரி வேலைக்கு போறவங்களுக்கு போய் புக் பண்ற, எனக்கு 50 பேர் ஆள் தேவை, எனக்கு விவசாயத்துக்கு புக் பண்ணுறாரு. ஓகே புக் பண்ண மாட்டேன் வந்து போறாங்களா? விவசாயமே பண்ண முடியல தெரியுமா? விவசாயம் நின்று போச்சு, பண்ண முடியல. இதுக்கு காரணம் மோடி வந்து கத்தாரா இல்ல ஸ்டாலின் போய் கத்தாரா? ஸ்டாலின் கத்துது. ஸ்டாலின் கத்தாருன்னா எங்களுக்கு 50 கொடுத்த திட்டத்தை இன்னும் 150 நாள் ஆக்கு ஸ்டாலின் ஆக்குனாரு. இன்னும் அவர் ஆக்கல்றாருன்னா அவருக்கு போட்டுருப்பாரு நீங்க எல்லாருமே. சரி யார் வந்தாலும் இன்னைக்கு நான் போறத வேலைக்குன்னா என்னோட குடும்பம் போய்க்கிறதுக்காக தான் போறேன். ஆமா புரியுதா? அப்போ அவங்களும் வீட்டுக்காரமா இன்னைக்கு வர்றோம், எதுக்கு வரோம்னா நாங்க என்ன அப்படி சுத்தின்னு போறதுல கஷ்டப்படணும், 10 ரூபா சம்பாதிக்கணும், குழந்தைங்களுக்கு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும் வர்றோம். இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா டேக்ஸி அது இதுன்னு போட்டு சும்மா தீட்டுன்னு தீட்டானுங்க. இது எதனால இவ்வளவு ரேட்டு ஏறி போச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் மொத்தமே நகை பெட்ரோல் ஏறி போச்சு. இதுக்கு யார் காரணம்ன்றீங்க? காரணம் ஒண்ணுமே நகை ரேட்டு ஏறினதுக்கு காரணம் மத்த கண்ட்ரிங்க மத்த நாடுங்க சண்டை போட்டா அங்கிருந்து வர எல்லாமே பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறும் ஏறுது. அது ஒரு காரணம் இருக்கு. வேற பட்டா இல்லாதவங்க கூட பட்டா கொடுக்கலாம். ஆனா அவங்க என்னன்னா இந்த அதிகாரி படத்தை